19 அங்கமான சூட்சும சரீரத்தில் பஞ்சபூதங்களிடம் இருக்கின்ற சத்துவ அம்சத்திலிருந்து ஒவ்வொரு இந்திரியங்கள் தோன்றிவிட்டது. இதை நம்ம சுருக்கமா எப்படி புரிஞ்சுக்கணும்னா, பஞ்சபூதங்களில் இருக்கின்ற சத்துவ அம்சமானது பஞ்ச ஞானேந்திரியங்களை தோற்றி வைத்தது என்று புரிந்து கொள்ள வேண்டும். இனி அடுத்தது என்ன வரவிருக்கின்றது என்றால், நம்முடைய சூட்சும சரீரம் மனம், அதுதான் அடுத்த சிருஷ்டி. இந்த மனமானது சூட்சும பஞ்சபூதங்களுடைய சத்துவ அம்சத்தினுடைய சேர்க்கையினால் வரப்போகின்றது. அது எப்படின்னு தான் அடுத்தது பார்க்க போகின்றோம். இப்ப நம்ம மனதுல இருக்க வேண்டியது சூட்சும பஞ்சபூதங்கள். ஒவ்வொரு பூதத்துக்குள்ளேயும் 3 குணங்கள். அதுல நாம இப்ப சத்துவ அம்சத்தில் இருக்கின்றோம். ஒவ்வொரு தனித்தனி பூதத்தினுடைய சத்துவ அம்சத்திலிருந்து 5 ஞானேந்திரியங்கள் வந்தது. இப்ப புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு கற்பனை பண்ணி பார்ப்போம். இந்த பஞ்சபூதங்களும் என்ன செய்கின்றதாம், தன்னுடைய சத்துவ அம்சத்தை ஒரு பொட்டியில போட்டு கலக்குதுன்னு வைத்துக் கொள்வோமே. அந்த கலவையிலிருந்து, அந்த சேர்க்கையிலிருந்து என்ன தோன்றுகின்றது என்றால், நம்முடைய சூட்சும சரீரம் மனமானது தோன்றுகின்றது.